நேயர்கள் கேட்க இருப்பது ஜிப்மரில் செயல்படும் அமுதம் தாய்ப்பால் மையத்தின் சேவைகள் குறித்த நேர்முகம். இதில் பங்கேற்கிறார் ஜிப்மர் பச்சிளம் குழந்தைகள் துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆதி சிவம். வணக்கம் நேயர்களே. ஜிப்மரில் செயல்படும் அமுதம் தாய்ப்பால் மையம் என்ற தாய்ப்பால் வங்கி கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி தொடங்கப்பட்டது. கடந்த 9 ஆண்டு காலமாக இந்த தாய்ப்பால் வங்கி மூலம் பல பச்சிளங்குழந்தைகள் பலனடைந்துள்ளனர். இதுகுறித்து மேலும் விவரமாக தெரிந்து கொள்வதற்காக பச்சிளங்குழந்தைகள் துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆதிசிவத்தை சந்தித்தோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். தாய்ப்பால் வங்கி அமைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா சார்? உலகத்தில் குழந்தைங்க எந்த நாட்டில் பிறந்தாலும் எந்த எடையோட பிறந்தாலும் பிறந்த முதல் 6 மாதங்களுக்கு குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அப்படி பிறந்த குழந்தைக்கு 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தோம்னா குழந்தைக்கு எந்தவித நோய் தொற்றும் ஏற்படாது. குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் தாய்மார்கள் பிறந்த குழந்தைகளுக்கு முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். 2 வயது வரை தாய்ப்பால் கொடுக்கலாம். இப்போ சில குழந்தைகள் குறைமாத குழந்தைகளாக பிறகுது, சில குழந்தைங்க நிறை மாதத்தில் பிறக்கிறாங்க. எந்த குறைமாத குழந்தையாக இருந்தாலும் சரி, நிறை மாத குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த சொந்த தாயிடமிருந்து கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலை கொடுக்கும்போது குழந்தையோட தேவைக்கு ஏற்ப புரதம், அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கும். அதனால் எல்லா குழந்தையும் கூடுமானவரை அந்தந்த தாயோட சொந்த தாய்ப்பாலை கொடுக்கறது தான் சிறந்ததாகும். குழந்தைங்க ரொம்ப குறை மாதத்தில் பிறக்குது, இல்லை எடை ரொம்ப கம்மியாக பிறக்குது, குழந்தை 1 கிலோ தான் இருக்குது. இது மாதிரியான சூழ்நிலைகளில் நேரடியாக மார்பில் வச்சு கொடுக்க முடியாத பட்சத்தில் அம்மா பாலை பீச்சு எடுத்து குழந்தைக்கு கொடுக்கலாம். இன்னும் சில காரணங்களை பார்த்திங்கன்னா, ஒரு சில நேரங்களில் குழந்தை பிறந்த பிறகு அம்மாவுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, அல்லது அம்மா ரொம்ப சீரியஸ் ஆகி ஐசியூவில் இருக்கிறாங்க, அல்லது அம்மா தவறி போகிறாங்க, அல்லது குழந்தைய விட்டுட்டு தாய் எங்கேயோ போயிடுறாங்க. இது போன்ற சூழ்நிலைகளில் தாய்க்கும் சேய்க்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்காத பட்சத்தில், அல்லது வேறு சில காரணங்களால் 1-2 நாளைக்கு குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்காத பட்சத்தில் அந்த குழந்தைக்கு நம்ம தாய்ப்பால் வங்கி மூலமாக தாய்ப்பால் கொடுக்க ஏற்பாடு பண்ணலாம். தாய்ப்பால் வங்கின்றது ஒரு சிறப்பான விஷயம். நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே தாய்ப்பால் வங்கிகள் பற்றி விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் இவ்வளோ வருஷமாக நம்ம தாய்ப்பால் வங்கியை பற்றி பேசினாலும் சமீபத்தில் தான் தாய்ப்பால் வங்கி, தாய்ப்பால் தானம் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 தாய்ப்பால் வங்கிகள் இருக்கிறாங்க, சிறப்பாக செயல்பட்டு வராங்க. தாய்ப்பால் தானம் கொடுப்பதற்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா, அல்லது யார் வேண்டுமானாலும் தாய்ப்பால் தானம் செய்யலாமா சார்? குழந்தை ஈண்டெடுத்த அனைத்து தாய்மார்களும், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுமே தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம். சிலவங்க நினச்சிக்குவாங்க, இல்லைங்க நான் தாய்ப்பால் கொடுத்தா என் குழந்தைக்கு பால் பத்தாதோ அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அது தவறான கருத்து. சொல்லப்போனால் எந்த அம்மா தாய்ப்பால் தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பால் சுரப்பது அதிகரிக்கிறது. அதனால் அவங்க குழந்தைக்கு பத்தாமல் போகுதுன்னு கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா நிறையா தான் கிடைக்கும். அதனால் தாராளமாக ஆரோக்கியமாக உள்ள எல்லா தாய்மார்களும் தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம். எந்த அம்மாவால் தாய்ப்பால் தானம் கொடுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில தாய்மார்கள் காய்ச்சல் இருக்குது, இல்லை குழந்தை ஈன்ற பிறகு அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அல்லது மார்பகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த தாய்மார்கிட்டேருந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக உள்ள தாய்மார்களை அணுகி அவங்க வாலண்டரியாக தன்னார்வத்தோடு தாய்ப்பால் தானம் தருவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா பார்ப்போம். பிறகு HIV கிருமி, ஹெப்படைட்டிஸ் B கிருமி, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே பரிசோதனை பண்ணியிருப்பாங்க. அதுபோல் ஆரோக்கியமாக உள்ள தாய்மார்கள், HIV ஹெப்படைட்டிஸ் B இல்லாத தாய்மார்கள் தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம். இப்போ தானமா பெற்ற தாய்ப்பாலை அப்படியே தேவைப்படும் குழந்தைகளுக்கு கொடுப்பீங்களா, இல்லை சுத்திகரிப்பு செய்து கொடுப்பீங்களா? அதை பற்றி சொல்லுங்க டாக்டர். அவங்க கிட்டேருந்து பெறப்பட்ட தாய்ப்பால் நேரடியாக குழந்தைக்கு கொடுக்கறது இல்லை. அதுக்கு இடையில் நம்ம கொஞ்சம் சுத்திகரிப்பு பண்ணுறோம். பாஸ்சரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பாஸ்சரைசேஷன்றது கிடைத்த தாய்ப்பாலை 62.5 டிகிரி செல்சியஸுக்கு அரை மணி நேரத்துக்கு அந்த வெப்பநிலையில் வச்சுருந்து பிறகு பாலை திரும்ப கூலிங் பண்ணி ஃப்ரிட்ஜு, அப்புறம் இங்கே டீப் ஃப்ரீசர்லாம் வச்சுருக்குறாங்க. இது போல் பதப்படுத்தப்படுகிறது. அதனால் அப்படி நம்ம இந்த பாஸ்சரைசேஷன் செஞ்சு இந்த -20 டிகிரி
செல்சியஸ் அளவில் நம்ம தாய்ப்பாலை சேர்த்து வச்சுருக்கும் பொழுது அந்த தாய்ப்பால் கெடாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து பெரும்பாலும் தாய்ப்பால் வந்து அதில் நிறைய உயிர் சத்துக்கள் நிறைய இருக்கிறதால வந்து சாதாரணமாகவே கிருமி வளராது. ஒருவேளை அந்த தாய்ப்பாலில் ஏதேனும் கிருமி தவறுதலாக இருந்தாலும் கூட இந்த பாஸ்டரைசேஷன் செய்கிறதால அந்த கிருமிகள் வந்து கொல்லப்பட்டு விடும். அதனால் பாஸ்டரைசேஷன் செய்யப்பட்ட தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு வந்து பாதுகாப்பானது. அதன் மூலம் எந்த கிருமியும் குழந்தைக்கு வந்து சேராது. தாய்ப்பால் தானம் பெற்று அதை சுத்திகரிப்பு செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதா சொல்றீங்க. அப்போது அதை சுத்திகரிப்பு செய்யும்போது அதனுடைய தரம் குறையுங்களா டாக்டர்? சிலருக்கு இந்த சந்தேகம் இருக்க தான் செய்யும். தாய்ப்பால் வந்து அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள், சில கொழுப்பு சத்துக்கள்லாம் வந்து நம்ம சுத்திகரிப்பு செய்யும்போது கொஞ்சம் குறையும். அதாவது சுத்தமாக ஜீரோ ஆகிடாது, கொஞ்சம் குறையும். இருந்தாலும் சுத்திகரிக்கப்பட்ட தாய்ப்பாலானது வெளியில் கிடைக்கக்கூடிய பவுடர் பால், மாட்டுப்பாலை விட 1000 மடங்கு சிறப்பானது, குழந்தைக்கு ஏற்ற உணவு. இது வந்து ஒரு சமூக மாற்றம் வர வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேசில் போன்ற நாடுகளில் இது ஒரு சமுதாயத்தில் ஊறிப்போன ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எந்த தாய்மாரும் அவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்த பிறகு இந்த எக்ஸ்ட்ரா மில்கை வந்து அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற தாய்ப்பால் மையத்துக்கு அனுப்பிடுறாங்க, சுத்திகரிப்பு பண்ணி அவங்க நாடு முழுக்கவே அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த நிலை நமக்கு இன்னும் ஏற்படணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தேவைப்படும். இப்போ தான் 100 தாய்ப்பால் வங்கி வந்திருக்கு, கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்குது. ஆனால் போக போக விழிப்புணர்வு அதிகரித்தால் இந்த தாய்ப்பால் தானம் கொடுப்பது அதிகரிக்கும். அதாவது எல்லா மருத்துவமனையிலையுமே ஒரு தாய்ப்பால் வங்கி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா சில மருத்துவமனையில் வந்து டெலிவரி, அதாவது பிரசவங்கள் வந்து எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அங்கே தாய்ப்பால் வங்கிக்கான வேலை இருக்காது. ஆனால் சின்ன சின்ன இடங்களிலையும் சேகரிப்பு மையங்களாக செயல்படலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெரிய ஆஸ்பத்திரியில் கொடுத்து அங்கே வந்து சுத்திகரிப்பு பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் காலேஜ்லையுமே தாய்ப்பால் வங்கிகளுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ தாய்ப்பால் வங்கி மூலமாக எந்த மாதிரியான குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கப்படுகிறது சார்? இந்த குறைமாத குழந்தைங்களுக்கு தாயோட பால் நேராக கிடைக்காத பட்சத்தில் அந்த குழந்தைங்களோட குடல் வந்து ரொம்ப மென்மையானது. குழந்தைங்களுக்கும் வந்து அந்த குறைமாத குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இந்த குறைமாத குழந்தைங்களுக்கு குடலில் நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம வந்து இந்த தாய்ப்பால் வங்கியிலேருந்து கொடுக்குறது அந்த பால் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த நோய் எதிர்ப்பு அணுக்கள் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதன் மூலம் அவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் அந்த குழந்தையை நம்ம வந்து காப்பாற்றலாம். அதனால் தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் வந்து சீரிய அளவில் 5 மில்லி 10 மில்லியாக இருந்தால் கூட அதனால் வந்து நிறைய குழந்தைங்க பழிச்சு போகும். அதனால் வந்து தாய்ப்பால் வந்து ஒரு சிறந்த விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா உறுப்பு தானம் அளவுக்கே வந்து நம்ம வந்து நாட்டில் வந்து விழிப்புணர்வு இருக்குது. ரத்த தானம் கொடுக்குறாங்க. அதுபோல் தாய்ப்பால் தானமும் வந்து ஒரு சிறந்த விஷயம். இதில் வந்து தாய்ப்பால் கொடுப்பதற்கோ தாய்ப்பால் பெறுவதற்கோ பண பரிவர்த்தனை எதுவுமே கிடையாது. இதனால் வந்து இது ஒரு மனிதநேயமிக்க ஒரு செயல்னு நம்ம சொல்லலாம். ஒரு சில தாய்மார்கள் பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த சிசேரியன் மூலமாக குழந்தை பிறக்குது, இல்லை வேறு சில காரணங்களால் குழந்தை நல்லா இருக்குது, அம்மாவும் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு நாள் 2 நாளுக்கு வந்து குழந்தைக்கு வந்து போதுமான அளவு பால் கிடைக்கல அல்லது பால் சுத்தமாக வரலன்னா அந்த இடைப்பட்ட 2 அல்லது 3 நாட்களுக்கு நம்ம இந்த தாய்ப்பால் வங்கி மூலமாக கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் கொடுக்கறதால அந்த பிரச்சனை தீர்வடைகிறது. அதுக்கு பிறகு வந்து அம்மாவே தாய்ப்பாலை குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தாய்ப்பால் வங்கியிலேருந்து கொடுக்கக்கூடிய பால் வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. இடைப்பட்ட காலத்தில் அவங்க வந்து பால் பவுடர் கொடுக்காம அல்லது மாட்டுப்பால் கொடுக்காம நம்ம நிச்சயமாக தவிர்க்கலாம். இப்போ நம்ம ஜிப்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 வருஷம் முடிஞ்சிருக்கு. இப்போ 10வது ஆண்டில் இந்த அமுதம் தாய்ப்பால் மையம், இதான் எங்களோட தாய்ப்பால் வங்கியோட பெயர், அமுதம் தாய்ப்பால் மையம். இந்த ஏடிஎம்னு இங்கிலீஷில் சுருக்கமாக வச்சுருக்கோம். இந்த ஏடிஎம் வந்து இது 10வது வருஷத்தில் அடியெடுத்து வச்சுருக்காங்க, சிறப்பாக பணிபுரிஞ்சு வராங்க. தாய்ப்பால் வங்கியில் தானம் பெற்ற தாய்ப்பாலை எத்தனை நாளைக்கு வரைக்கும் நீங்கள் பாதுகாத்து வச்சுருப்பீங்க? தாய்ப்பாலில் வந்து நிறைய உயிர் சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால இந்த தாய்ப்பாலை வந்து 4லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே அறையில் இருக்கக்கூடிய தட்பவெப்பத்திலே சாதாரணமாக வச்சுருக்கலாம். 24 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் சுத்திகரிப்பெல்லாம் பண்ணிட்ட பிறகு அதை -20 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கும் போது கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் கூட அந்த தாய்ப்பாலை வச்சுருக்கலாம், கெட்டு போகாமல் வச்சுருக்கலாம். மருத்துவமனையில் இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் தாய்ப்பால் வங்கியிலிருந்து தாய்ப்பால் கொடுப்பீங்களா, இல்லை மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு சென்று விட்ட குழந்தைகளுக்கும் தேவைப்பட்டா கொடுப்பீங்களா டாக்டர்? அதாவது தாய்ப்பால் வந்து ஒவ்வொரு துளியும் தங்கம் போன்றது. அதை வந்து நம்ம வந்து வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. அது தேவைப்படுற குழந்தைக்காக கொடுக்க முடியும். அதனால் வந்து கூடுமானவரை இப்போ நாங்கள் கலெக்ஷன் பண்ணுற அளவு வந்து எங்களுடைய உள்ளிருப்பில் இருக்கிற குழந்தைங்களுக்கே போதுமானதாக உள்ளது. அதனால் அதிக கலெக்ஷன், அதிக முறையில் நம்ம தானம் கொடுக்க மக்கள் வந்தாங்கன்னா நம்ம வெளியிலையும் கொடுக்க ஆரம்பிக்கலாம். தானம் கொடுக்கறதும் சரி,
தாய்ப்பால் வங்கியிலிருந்து தாய்ப்பால் பெற்றுக்கொள்வதிலையும் சரி, தாய்மார்களுடைய மனநிலையில் ஏதாவது குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டு இருக்குங்களா? நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது போன்ற ஆய்வு ஒன்று பண்ணோம். தாய்ப்பால் தானம் கொடுக்குறவங்க இல்லை அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தானம் பெறுறவங்க, அதை வாங்கிக்கிறவங்க, இவங்க 2 பேரோட மனநிலை எப்படி இருக்குது, அவங்க எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி சில கேள்விகள்லாம் கேட்டப்போ ரொம்ப அருமையாக இருந்தது. நான் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் ஒரு குழந்தையை காப்பாற்றுதுன்னா அது கொடுக்கறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்கிறாங்க. அதே போல் வாங்குறவங்களும் ரொம்ப நன்றியுணர்வோடு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் மத உணர்வோ இல்லை மொழி உணர்வோ எதுவுமே கிடையாது. இது ஒரு மனிதநேய செயல். இது வரைக்கும் நாங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தாய்மார்களிடமிருந்து தான் நாங்கள் தாய்ப்பால் வாங்கிட்டு இருந்தோம். இன்னும் வரக்கூடிய நாட்களில் மருத்துவமனைக்கு வெளியே உள்ள தாய்மார்களிடம் நாங்கள் தாய்ப்பால் தானம் பெறலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி பண்ணுற பட்சத்தில் இன்னும் நிறைய குழந்தைகள் பயனடைவாங்க. இது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தாய்ப்பால் குழந்தைக்கு பரிபூர்ண உணவு. எல்லா குழந்தைக்கும் அந்தந்த தாயோட சொந்த தாய்ப்பால் கொடுக்கத்தான் சிறந்ததாகும். ஆனால் எக்காரணம் கொண்டும் மாட்டுப்பால், பவுடர் பால்லாம் கொடுத்தோம்னா குழந்தைக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். காதில் சீழ், நெஞ்சில் நிமோனியா, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் அதிக அளவில் ஏற்படும். தாய்ப்பால் வங்கியிலேருந்து பெறக்கூடிய பால் மாட்டுப்பால், பவுடர் பாலோட 1000 மடங்கு சிறப்பானதாகும். அதனால் மக்கள் தாய்ப்பால் தானம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படணும். எங்கள் தாய்ப்பால் வங்கி ஜிப்மர் மருத்துவமனையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கட்டிடத்தில் முதல் மாடியில் இயங்கக்கூடிய பச்சிளங்குழந்தைகள் பிரிவுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது அமுதம் தாய்ப்பால் மையம். இங்கே யாரும் வேணாலும் தாய்ப்பால் தானம் கொடுக்கலாம். அதை சுத்திகரித்து நாங்கள் தேவைப்படுற குறைமாத குழந்தைகளுக்கு கொடுப்போம். ரொம்ப நல்லது டாக்டர். இது வரைக்கும் தாய்ப்பால் வங்கியின் அவசியம் குறித்தும் அதன் முக்கிய சேவைகள் குறித்தும் பல்வேறு பயனுள்ள தகவல்களை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். ரொம்ப நன்றி டாக்டர். நேயர்கள் இதுவரை கேட்டது ஜிப்மரில் செயல்படும் அமுதம் தாய்ப்பால் மையத்தின் சேவைகள் குறித்த நேர்முகம். இதில் பங்கேற்றார் ஜிப்மர் மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகள் துறையின் பேராசிரியர் டாக்டர் ஆதிசிவம். நேர்முகம் கண்டவர் பி. இளஞ்செழியன். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ். நாத். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.